Taste the Daily. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் மாலை இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திடீரென பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுராந்தகம், மேல்மருவத்தூர், படாலம், கருங்குழி, வேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காலை முதல் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஆலங்குடி, கல்லாளங்குடி, கீரமங்கலம், கொத்தமங்கலம், வடகாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.